கேவலமான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உடனே போயிடுறார். அப்படியே தேம்பி தேம்பி அழுது சொல்றார், படிச்சு படிச்சு சொன்னேனே, ரூல்ஸ் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள்னு நான் சொன்னேனே அப்படின்னு அவர் அழறார். உடனே அந்த வீடியோவை எடுத்து அம்பட்டு மீடியாக்களும் போடுது. என் கேள்வி இதே அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு என்ன அப்படின்னா, இந்த பஸ்ஸில் ஃபுட்போர்டில் பசங்க தொங்கிக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அன்றைக்கு பிஜேபியில் இருந்த நாச்சியார் அம்மான்னு ஒரு அம்மா அந்த பசங்களை பிடிச்சி வண்டி அனுப்பாட்டி கண்டிச்சாங்க. கண்டிச்சதுக்கு அந்த அம்மாவை பிடிச்சி உள்ளே போட்டது உங்கள் அரசு. அதனால் ரூல்ஸை பற்றி ஏதோ படித்து சொன்னேனேன்னு கவலைப்பட்டு எதுக்கு இந்த சீனை போடணும் அப்படின்னா, அன்னைக்கு அந்த மாணவர்களுக்காக குரல் கொடுத்த அந்த அம்மாவை நீங்கள் என்ன ஒன்று இருக்கணும், கூப்பிட்டு நல்ல விஷயம் பண்ணேங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த பேர் என்ன, அந்த கதை உள்ள பஸ்ஸை போட்டு இல்லைன்னா கூட ஒரு பஸ்ஸை விட்டு அந்த பசங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்திருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் தேம்பி தேம்பி அழுவதெல்லாம் அர்த்தம் இருக்கு. ஆனால் அன்னைக்கு நீங்கள் அப்படி செய்துட்டு இன்னைக்கு தேம்பி தேம்பி அழகே இந்த வீடியோவை மட்டும் எல்லா மீடியாவும் போடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது ஒட்டுமொத்தமாக திமுக பண்ணக்கூடிய ஸ்டேஜ் மேனேஜர் அரசியலாக தெரிகிறது. பிணத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஈனத்தனமான செயலை இன்று திமுக செய்து வருகிறது. இதைத்தான் நான் இந்த விஷயத்தில் பார்க்குறேன்.